கம்பேர் பண்ணி படிக்கக்கூடிய கம்பேர் அண்ட் லேர்ன் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம பார்க்க போகிற இரண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்தியா விர்சஸ் தமிழ்நாடு. இந்தியா விர்சஸ் தமிழ்நாடுனா எந்த டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவுக்கு என்ன டேட்டா இருக்குது, தமிழ்நாடுக்கு என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எக்கனாமிக்கில் ஒரு டாபிக். ஸோ இதில் முதல்ல இந்த வீடியோவில் என்னத்தெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முதல்ல அந்த 2011 மக்கள் தொகையை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மக்கள் தொகையில் இந்தியாவில் என்ன, தமிழ்நாட்டில் என்ன அந்த டேட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு, கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், எனக்கு தான் கொடுத்து வரிசைப்படுத்த சொல்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மக்கள் தொகை அடர்த்தினா அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் என்ன டேட்டா, தமிழ்நாட்டில் என்ன டேட்டா, இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு, யூனியன் டெரிட்டரிஸ், அதே மாதிரி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக், இங்கே கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டு, கம்மியாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக். இதே மாதிரி பாலின விகிதத்துக்கு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் குழந்தை பாலின விகிதம், மொத்த எழுத்தறிவு லிட்ரஸி ரேட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பற்றி, அப்புறம் பர்த் ரேட்டு, அதே மாதிரி டெத் ரேட்டு, அதுக்கப்புறமா ஐஎம்ஆர் டேட்டா, அதுக்கப்புறம் எம்எம்ஆர் டேட்டா, அதுக்கப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லக்கூடிய வாழ்நாள் எதிர்பார்ப்பு, சராசரி ஆயுட்காலம், இடப்பெயர்வு, விவசாயம், வயது கலவை, அப்புறம் நகரம் கிராமங்களில் வசிக்கக்கூடியவங்க அந்த டேட்டா, விவசாயம் பற்றி, அதுக்கப்புறம் பழங்குடியினர் பற்றி, கடைசியாக சமயம் பற்றி, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டில் போகலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது முதல்ல எப்போ நடத்துனாங்கன்னா 1872. ஸோ இது வந்து முறைப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை. அதனால் அதுக்கப்புறமா நடந்த முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 1881. ஸோ இதை தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டேட்டாவும் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா 2011 டேட்டா அப்படி தான் இப்போவும் லிட்ரஸியில் நம்ம டாப்பில் இருக்கும், கேரளா ஃபஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த டேட்டா பற்றி தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலை. ஸோ இது வந்து எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதான் கடைசியாக நடந்தது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் ஒரு பேர் வைப்பாங்க, சிறுபிளவு ஆண்டு, பெரும் பிரிவினை ஆண்டு, இந்த மாதிரிலாம் ஒரு பேர் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த 2011க்கு ஒரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இங்கே இளைஞர்களுடைய மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது. ஸோ இங்கே அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமான பங்களிப்பு, அதிகமான ஒரு க்ரோத் ரேட் அப்படிங்கிறது இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 உள்ளதை எடுக்கிறதுக்கு ஆன செலவு என்ன அப்படின்னா 2200 கோடி. அதே மாதிரி ஒரு நபருக்கு எவ்வளோ செலவு, இப்போ இந்தியாவில் 121 கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நபருக்கு எவ்வளோ செலவாகிருக்கு அப்படின்னா ரூபாய் 18 ரூபா 19 பைசா. அடுத்து மொத்த கணக்கெடுப்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 0.27 கோடி, அதாவது 27 லட்சம் பேர் கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அடுத்து அந்த விவரப்பட்டியல் தயாரிக்கப்பட்ட மொழிகள்னு பார்த்தோம்னா மொத்தமாக 16 மொழிகளில் விவரப்பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு. பயிற்சி கையேடு, அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுப்பாங்கள்ல, அது எத்தனை மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 18 மொழிகளில் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த காகிதங்களுடைய பயன்பாடு அப்படின்னா எல்லாமே டேட்டா வந்து அப்போ வந்து என்ன எடுப்பாங்க அப்படின்னா பேப்பரில் தான் எடுத்திருப்பாங்க. அதற்காக பயன்படுத்தினது வந்து என்ன 8000 மெட்ரிக் டன் அளவு காகிதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. மற்ற உபகரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 10,500 மெட்ரிக் டன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இதுதான் ஓவர்வியூ. இப்போது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல மக்கள் தொகை அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் 121.08 கோடி, தமிழ்நாட்டில் 7.21 கோடி. இந்த தரவரிசை அப்படிங்கிறது இந்தியா வந்து உலகத்தில் அதிக மக்கள் தொகையில், இப்போ மக்கள் தொகை அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இதில் உலகத்தில் இந்தியா வந்து மக்கள் தொகையில் 2வது இடம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா சீனா. இது வந்து 2011 உள்ளது தான். இப்போலாம் நம்மளே ஃபஸ்ட்டு வந்திருப்போம். 2011 அடிப்படையில் சீனா ஃபஸ்ட்டு இருந்துச்சு, நம்ம 2வது இருந்தோம். தமிழ்நாட்டில் நம்ம 6வது இடத்துல இருந்தோம். இந்தியா வந்து உலக அளவில் 2, நம்ம இந்திய லெவலில் 6th இருக்கும் தமிழ்நாடு. இது உலகத்தோடைய நிலப்பரப்பில் 2.4% இந்தியா இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் தமிழ்நாடு வந்து 4% நிலப்பரப்பை வச்சுருக்கு. உலக மக்கள் தொகையில் இந்தியாவோட மக்கள் தொகை அப்படிங்கிறது 17.5%. இங்கே மக்கள் தொகை வந்து 5.96%. நம்ம இந்தியாவில் உள்ள பரப்பில் நம்ம மக்கள் தொகையில் நம்மளோட மக்கள் தொகை. அதே மாதிரி உலகில் ஒரு 6 நபர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் இந்தியராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஒரு 11வது பெரிய மாநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க பரப்பளவை பொறுத்து. அடுத்து ஆண்டு வளர்ச்சி வீதம் அப்படின்னா இப்போ 2011 டேட்டா எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 2001 எடுத்திருப்பாங்க, 10 வருஷத்துக்கு ஒருக்கா தான் எடுக்கிறாங்க.
அப்போ இந்த 10 வருஷம் கடைசியாக இருந்த அந்த 10 வருஷத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அதான் டிகேடல் growth அப்படின்னு சொல்லுவாங்க, டிகேட்னு சொல்லுவாங்க 10 வருஷத்தை. அந்த growth எப்படி இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 17.64%, தமிழ்நாட்டில் 15.61% தான் இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா அதுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாடுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இப்போது அதிகமாக எங்கே இருக்குது மக்கள் தொகை, அதிகமாக எங்கே இருக்குது ஊபி, அதுக்கப்புறமா ரெண்டாவது என்னது அப்படின்னா மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்காளம், ஒருங்கிணைந்த ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஆந்திரா தெலுங்கானா 2014 தான் பிரிப்பாங்க, அதுக்கு முன்னாடி அது ஒன்றா தான் இருந்துச்சு. அந்த ஒருங்கிணைந்த ஆந்திரா தெலுங்கானா சேர்ந்தது தான் அப்போ 5வது இடத்துல இருந்திருக்கு. அப்போ ஊபி, மகாராஷ்டிரா, பீகார் 3வது தான் இருந்திருக்கு. ஸோ இது வந்து அந்த வறுமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், இப்போ உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், அந்த மாதிரி மாநிலங்கள், மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், இதில் மகாராஷ்டிரா 2வது வந்திருக்கு, மேற்கு வங்காளம் 4, ஆந்திரா தெலுங்கானா 5வது. இதே இது யூனியன் பிரதேசம்னு பார்த்தோம்னா புதுடெல்லி, இது அந்த அளவு கொடுத்துருக்காங்க 199.5 மில்லியன், மகாராஷ்டிரா வந்து 112.3 மில்லியன், பீகார் வந்து 103.8 மில்லியன், மேற்கு வங்காளம் 91.3 மில்லியன், ஆந்திரா வந்து 84.6 மில்லியன், யூனியன் பிரதேசத்தில் புதுடெல்லி வந்து 16.75 மில்லியன். இதெல்லாம் அங்கே உள்ள ஸ்டேட். அப்போ முதல்ல யூபி, அடுத்து மகாராஷ்டிரா, அடுத்து பீகார், அடுத்து வெஸ்ட் பெங்கால், அடுத்து கடைசியானது அப்படின்னா ஆந்திரா. ஸோ இதுதான் வந்து அதிக மக்கள் தொகை. இங்கே பார்க்கும்போது சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர். ஸோ இவங்க தான் இங்கே சென்னை நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். இங்கே மக்கள் தொகை அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னா கம்மியான இடமா இருந்தால் கூட சென்னையில் தான் இருக்குது. அடுத்து காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர். அதுக்கப்புறமா மிக குறைந்த மக்கள் தொகை இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, மிக குறைந்த மக்கள் தொகைனா சிக்கிமில் தான் சிக்கிக்கிட்டாங்க. குறைஞ்ச மக்கள் எங்கே சிக்கியிருக்காங்க, சிக்கிமில் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே கம்மியான மக்கள் இருக்கக்கூடியது சிக்கிம். இங்கே பெரம்பெடுத்து மாட்டிக்கிட்டாங்க. பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், அதே மாதிரி தேனி, இந்த மாதிரி இடங்களில் மக்கள் மாட்டிக்கிட்டாங்க. குறைந்த மக்கள் தான் இருக்காங்க. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தினா என்ன, ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம், மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் அதான் சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் தொகை அடர்த்தியோட கணக்கு. அப்போது உலகில் இந்த மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டியில் ஃபஸ்ட்டு டாப் 10 நாடுகளில் இந்தியாவும் இருக்குது. டாப் 10 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு சதுர கிலோமீட்டரில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 382 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 555 பேர் இருக்காங்க. இது வந்து இந்தியாவில் 12வது இடம். ஸோ கேட்கலாம், பாப்புலேஷன் டென்சிட்டியில் இந்தியாவில் எத்தனாவது இடம் தமிழ்நாடு, இந்தியாவில் 12வது இடம். அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தா பீகார். எவ்வளோ அப்படின்னா 1102 பேர் இருக்காங்களாம் ஒரு சதுர கிலோமீட்டரில். அடுத்ததாக மேற்கு வங்காளம் 880 பேர் இருக்காங்க. இதே மாதிரி யூனியன் பிரதேசம்னா பார்த்தோம்னா புதுடெல்லியில் அதிகமாக 1297 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே சென்னையில் பார்க்கும்போது 26,903 புக் டேட்டா அப்படி பார்க்கும்போது இருக்காங்க. சென்னைக்கு அடுத்து கன்னியாகுமரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். கம்மியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். அருணாச்சலம் படம் பார்க்குறதுக்கு ஃப்ரீயாக பார்ப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 17 பேர் தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ 17 பேர் தான் இருக்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டரில் 17 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ யூனியன் பிரதேசம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்தமான் நிக்கோபார். இது இங்கே நம்ம ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி, நமக்கே தெரியும் அது மவுண்டெயின் ஏரியா. நீலகிரி, அதுக்கப்புறம் சிவகங்கை, பெரம்பலூர் இதெல்லாம் வந்து இங்கே குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள். அடுத்ததாக பாலின விகிதம். பாலின விகிதம்னா என்ன அப்படின்னா செக்ஸ் ரேஷியோ. செக்ஸ் ரேஷியோங்கிறது என்ன அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க. 1000 ஆண்கள் இருக்காங்க, அதில் 1000 ஆண்கள் ஈக்குவலாக எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது தான் இந்த செக்ஸ் ரேஷியோ. இப்போ 1000 ஆண்களுக்கு இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, 1000 ஆண்களுக்கு ஈக்குவலாக இங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் 943 பெண்கள் தான் இருக்காங்க. அப்போது இங்கே பாலின சமத்துவம் அப்படிங்கிறது இல்லை. இப்போது 2000 பேர் எடுத்துக்கிட்டோம்னா 1000 பேர் இவங்களும் 943 பேர் தான் பெண்கள் இருக்காங்க. அப்படி தான் ஈக்குவலாக வருது. இங்கே 1000 பேர் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா இங்கே 943 பெண்கள் தான் இருக்காங்க. மீதி எத்தனை பேர், 57 பேர் இல்லை. ஸோ இதே மாதிரி தான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 990 ஆண்கள்
1000 ஆண்களுக்கு ஈக்குவலாக 996 பெண்கள் இருக்காங்க. இது ஓரளவு நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம எத்தனாவது இடம்? இதில் 3வது இடம். ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா கேரளா, அடுத்து புதுச்சேரி, அடுத்து நம்ம. கேரளாவில் அதிகமாகவே இருக்குது பெண்கள். 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. புதுச்சேரியில் 1000 ஆண்களுக்கு 1038 பெண்கள் இருக்காங்க. இங்கே நம்ம வந்து 996 தான் இருக்கும். நம்ம 3வது இடம். இங்கே நம்ம இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி, அங்கே 1041. அடுத்து தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம் 1025, தூத்துக்குடி திருநெல்வேலியில் 1024. இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது, பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். பெண்கள் குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானாவில் 1877 தான் இருக்காங்க. யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய டையூ டாமனில் 1000க்கு எவ்வளோ இருக்காங்க? 618 பேர் தான் இருக்காங்க. இங்கே பார்க்கும்போது நம்ம இதில் கம்மி அப்படின்னா இருக்கிறதுலே கம்மி வந்து தருமபுரி தான், 946 தான். அதுக்கப்புறம் சேலமில் 954, கிருஷ்ணகிரியில் 956, ராமநாதபுரத்தில் 977. இதுதான் டேட்டா. அடுத்து குழந்தை பாலின விகிதம். குழந்தை பாலின விகிதம்னா அதே தான், ஆனால் அதை எங்கேருந்து பார்ப்போம்? 0லேருந்து 6 வயசுக்கு உள்ள குழந்தைகளில் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பார்ப்போம், அவ்வளோதான். இப்போ செக்ஸ் ரேஷியோனா காமனாக எல்லா ஆண்கள் பெண்கள்னு பார்த்துருவாங்க. இங்கே குழந்தை பாலின விகிதம்னா 0 to 6 அந்த வயசில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கு மட்டும், குழந்தைகளுக்கு மட்டும் பார்க்குறது. இந்தியா ரொம்ப கம்மியான இதாக இருக்குது, 919 தான். ஆனால் இங்கே நம்ம எத்தனை இருக்கோம்? 946 தமிழ்நாடு. இங்கே அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம்னு பார்த்தோம்னா மிசோரம் தான், அதுவே 1000 கிட்ட போகல, 971 தான். அதுக்கடுத்து மேகாலயா 970. இங்கே நீலகிரி, அதே மாதிரி இங்கே எப்படி பெண்களில் நீலகிரி வந்துச்சோ குழந்தைகளுக்கும் நீலகிரி தான். அடுத்து 2வது வரக்கூடியது என்னது அப்படின்னா கன்னியாகுமரி 964. குறையானது அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைகளுடைய ரேஷியோவில் குறையா உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா 830 தான் இருக்குது. பஞ்சாப் 846. இங்கே கடலூர் தான் நம்ம இதில் கம்மி, இருக்கிறதுலே கடலூர் தான் கம்மி, 896. அரியலூர் வந்து 897. இப்போது லிட்ரஸி ரேட். அடுத்து எழுத்தறிவு சம்மந்தப்பட்ட ஒரு டேட்டா. எழுத்தறிவுனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1951 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 18 பேருக்கு தான் எழுத தெரியும், எழுத படிக்க தெரியும். இந்த லிட்ரஸி ரேட்டுங்கிறது அப்போலாம் எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஓரளவு அவங்க பேரை எழுத படிக்க தெரிஞ்சால் அந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. அப்படி இருந்துமே வந்து 18% தான் இருக்காங்க. இப்போ எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 74. 2011 டேட்டா படி 74. 18 இருந்தோம் நம்ம சுதந்திரம் அடையும் போது ஃபஸ்ட்டு இதில் வந்து 18 பேர் தான் இருந்திருக்காங்க. இப்போ 74. ஆனால் தமிழ்நாடு அதோட அட்வான்ஸ்டாக 80 இருக்குது. ஆண்களை பார்க்கும்போது இங்கே 82, இங்கே பெண்கள் வந்து 65. இந்த கேப் வந்து லிட்ரஸி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலேருந்து ஃபீமேலுக்கு எவ்வளோ இடைவெளி இருக்குது, அதை தான் பாலின இடைவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா இந்த 82க்கும் இந்த 65க்கும் உள்ள வித்தியாசம். அப்போது 16.68% வித்தியாசம் இருக்குது. இங்கே ஆண்களை பொறுத்த வரைக்கும் 86.77, பெண்களை பொறுத்த வரைக்கும் 73.44. அந்த வேரியேஷன் 13 குறையுது. எழுத்தறிவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா கேரளா 93.91, 94 அப்படின்னு எடுத்துக்கலாம். மிசோரம் 91. அதே மாதிரி கோவாங்கிறது தான் கோவைன்னு போட்டிருக்கு. கோவா வந்து 88.70, திரிபுரா 87.75. கடைசியாக இந்த தீவுகள், இந்த யூனியன் டெரிட்டரிஸ் பார்க்கும்போது லட்சத்தீவுகள் 92 வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டேட்னு டிஸ்ட்ரிக்ட்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி இதெல்லாம் வந்து டாப்பில் இருக்குது. கன்னியாகுமரி 92 இருக்குது. இங்கே கேரளா 93, இங்கே 94, இங்கே கன்னியாகுமரி 92. கன்னியாகுமரிக்கு அடுத்து தான் சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. இப்போ சென்னைன்னு நம்ம நினைப்போம், ஆனால் கன்னியாகுமரி தான் ஃபஸ்ட்டு, சென்னை வந்து 2வது. அடுத்து எழுத்தறிவு விகிதம் கம்மியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா பீகார், அருணாச்சல பிரதேசம், ராஜஸ்தான். அதெல்லாம் 63, 65, 66 இருக்குது. இங்கே தருமபுரி வந்து நமக்கு இருக்கிறதுலே கம்மியான தருமபுரி தான் 64. அரியலூர் 71, விழுப்புரம் 72, கிருஷ்ணகிரி 72. அடுத்ததாக இந்தியாவில் பேசக்கூடிய 5 மொழிகள் அந்த டேட்டா அப்படி பார்க்கும்போது இந்திங்கிறது 43.63% பேர் பேசுகிறாங்க. வங்காளம் வந்து 8.3% பேர். அடுத்து 3வது மொழியாக தெலுங்கு மராத்தி வந்து 7.9%. 4வதாக வந்து தெலுங்கு 6.93%. 5வதாக தமிழ் 5.89%. இதுக்கப்புறம் பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை. நிறையா இந்த டேட்டா 2011 அந்த சென்சஸ் டேட்டாலாம் மேக்ஸிமம் இந்த 1000 பேருக்கு இவ்வளவு. இப்போ அந்த செக்ஸ் ரேஷியோ வந்து 1000 பேருக்கு எவ்வளோ பெண்கள், ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் அப்படின்னு பார்க்குறது தான்.
அதே மாதிரி பர்த் ரேட்டும் 1000 பேருக்கு எவ்வளவு, டெத் ரேட்டும் 1000 பேருக்கு எவ்வளோ பேர் அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய இடங்களில் 1000 அப்படின்னு தான் வரும். 1000 பேருக்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்குது அப்படின்னு, 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக இருக்குது. 21.8. 51 எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 39.9 இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து 15.7 தான் இருக்கும். ஏன்னா இதுதான் பெட்டர். ஏன்னா நம்ம தான் அந்த ஃபேமிலி பிளானிங்லேருந்து எல்லாத்தையும் சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறோம். இப்போது நார்த் இந்தியாவில் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ 21.8. அதுலேயும் அதிகமானு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் 29.5. கம்மியான்னு பார்த்தோம்னா நம்மளை விட கம்மியாக இருக்கா கேரளா 14.7. அதுக்கப்புறம் இறப்பு விகிதம்னு பார்த்தோம்னா 1000 மக்கள் தொகையில் இறக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 1000 பேரில் எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7.11. நம்ம இதில் 7.4. 1951 வாக்கில் எவ்வளோ இருந்திருக்காங்க, 27 பேர், 27.4. இதில் அதிகம்னு பார்க்கும்போது ஒரிசா, இறப்பில் அதிகம்னு பார்க்கும்போது ஒரிசா 9.2. குறைவுன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளம் 6.3 தான். அடுத்து குழந்தை இறப்பு விகிதம், இன்ஃபேண்ட் மொர்டாலிட்டி ரேட், ஒரு வயசுக்கு உள்ள குழந்தைகள் இறக்கக்கூடிய இதுவும் 1000 பேர், 1000 குழந்தைகள், ஒரு வயசு குழந்தைகளில் 1000 குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் இறக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஐஎம்ஆர் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவில் 34 இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அதில் பாதி தான், 17 தான் இருக்குது. பரவாயில்ல. அடுத்து மகப்பேறு இறப்பு விகிதம் எம்எம்ஆர் ரேட், மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேஷியோ. இது 1,00,000 மகப்பேரில். இது வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த குழந்தைய பிறக்கும் போதே இறந்துடுறது, அந்த டெலிவரி டைமில் இறந்து போகிறத கணக்கு பண்ணுறது தான் மெட்டர்னல். குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த ஒரு வயசு காலகட்டம் வரைக்கும் அந்த குழந்தை இருக்கும்ல, அப்போ இறந்து போகிறத கணக்கு பண்ணுறது தான் இந்த ஐஎம்ஆர் ரேட்டுங்கிறது. எம்எம்ஆர் ரேட்டுங்கிறது குழந்தை அந்த டெலிவரி டைமில் இறந்து போகிறது தான், டெலிவரி டைமில் இறந்து போகிறது எம்எம்ஆர் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே ஆயிரும், இந்த எம்எம்ஆர் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஏன்னா இது 1,00,000 டெலிவரி, 1,00,000 டெலிவரியில் எத்தனை இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ 1,00,000 டெலிவரியில் எத்தனை குழந்தைகள் இறந்து போகுது அப்படிங்கிறது தான். அப்போது இங்கே 159, அதுலேயும் இது அதிகமாக இருக்குது. இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்கும், நம்ம 79 தான் இருக்கும். அதில் பாதி, கிட்டத்தட்ட பாதி தான் நம்ம இருக்கும். 159, நம்ம வெறும் 79 தான். அடுத்து பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஸோ இது வந்து பிறப்பின் போதே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இவ்வளோ காலம் வாழலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை வச்சு பார்க்குறது. இது வந்து 63.5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்கள் வந்து 62.6, பெண்கள் 64.2. அடுத்து நார்மலாக இருக்கக்கூடிய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அது வந்து குழந்தைகளே பிறப்பின் போது அப்படிங்கிறத சொன்னால் அப்படி பார்க்கணும். இல்லை மற்றபடி வாழ்நாள் எதிர்பார்ப்பு இல்லை சராசரி ஆயுட்காலம்னா சராசரியாக ஒருத்தர் வாழக்கூடிய காலத்தை தான் அப்படி சொல்கிறோம். இதுதான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்கிறது. அது முன்னாடி உள்ளதை வந்து குழந்தைக்கு அந்த பிறப்பின் போது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா இதுதான் சராசரி ஆயுட்காலத்தையும் இவங்க வந்து அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஆவரேஜாக ஒருத்தர் இவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுறது. ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர், இந்தியாவில் எத்தனை பேர்னா 67.9, இங்கே 70.6, தமிழ்நாட்டில் அதிகம். இது 1951 அந்த காலகட்டத்தில் 36 தான் இருந்திருக்கு. ஏன்னா அப்போ பஞ்சம், நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் 66.4 ஆண்டுகள், பெண்களாக இருந்தோம்னா 69.6 ஆண்டுகள். இங்கே தமிழ்நாட்டில் ஆண்கள் 68.6, பெண்கள் 72.7. அடுத்து இடம்பெயர்வு, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் இந்த இடம்பெயர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 37% இருக்குது. அதில் கிராமப்புற மக்கள் 37%, நகர்ப்புற மக்கள் 27%. ஆனால் இங்கே மொத்தமாக பார்த்தோம்னா 43%. இந்த 43%, அதேமாதிரி கிராமப்புற மக்களில் 41%, நகர்ப்புற மக்கள் அப்படின்னா 35% பேர் இடம்பெறுறாங்க. அப்போ அதிகமாக அப்படின்னு பார்க்கும்போது யார், கிராமப்புற மக்கள் தான் இடம்பெறுறாங்க. சரி, ரைட்டு. மொத்தம் 121 கோடி மக்கள். இதில் இந்த இடம்பெயர்தல் அப்படிங்கும்போது 2 வகையாக பிரிப்பாங்க. அது இங்கே இருக்கும். ரைட், இதை முதல்ல பார்த்துருவோம். நகர்ப்புறத்தை விட கிராமப்புறங்களில் தான் அந்த நகருதல் இடம்பெயர்தல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமான இடம்பெயர்து அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஆண்கள் கிடையாது, பெண்கள் தான். திருமணம் மாதிரியான சில காரணங்களுக்காக அவங்க தான் அதிகமான இந்த இடம்பெயர்தல் நகருதல் அப்படிங்கிற விஷயத்தை மேற்கொள்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வாழ்கிறாங்க. அதே மாதிரி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பொறுத்த வரைக்கும் இந்த இடப்பெயர்வு அப்படிங்கிறது 2 அடிப்படையில், ஒன்று வந்து பிறப்பிடம் அடிப்படையில், இன்னொன்று வாழிடம் அடிப்படையில். பிறப்பிடம் அப்படின்னா
கணக்கெடுக்கும் போது இருக்கக்கூடிய இடமும் அவங்களுடைய பிறந்த இடமும் வேற ஒரு இடமா இருக்கும். அதுதான் வாழ்நாள் இடப்பெயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. வாழிடம் அப்படின்னா கணக்கெடுக்கும் போது இருக்கக்கூடிய இடமும் அவங்க கடைசியாக வாழ்ந்த இடமும் என்ன செய்யும் அப்படின்னா வேறுபட்டிருக்கும். இதை தான் வாழிட அடிப்படையிலான இடப்பெயர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வாழிட அடிப்படையிலான இடம்பெயர்வு தான் நம்ம கணக்கெடுத்துக்கிடுவோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 121 கோடியில் 45 கோடி பேர் வந்து இடம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு டேட்டா சொல்லுது. நம்ம இதில் 7 கோடியில் பாதிக்கு பாதி 3 கோடி வந்து என்ன செய்கிறாங்க, இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இடம்பெயர்ந்தல் ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் தான் அதிகம், 53, கிட்டத்தட்ட பாதி அளவு வந்து அவங்க 53% பெண்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க, 23% ஆண்கள். இங்கே 52% பெண்கள், 35% தான் ஆண்கள். பெண்களுக்கு இந்த இடம்பெயர்தலே காரணம் சொல்லுவாங்கள்ல, அந்த காரணத்தில் அதிகபட்சமான காரணம் வந்து திருமணம், 70% திருமணம் அப்படின்னு தான் காரணம் அப்படி சொல்கிறாங்க. ஆண்கள் காரணம்னு சொல்கிறது வேலை, அதில் 28%ங்கிறது பிரைமரி முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. பெண்களுக்கு இங்கே 51% திருமணம் அப்படிங்கிற காரணம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக 26% பேர் இடம்பெறுறாங்க. ஆண்களில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 2 பேர் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போய் வாழ்கிறவங்களா இருக்காங்க. அடுத்ததாக விவசாயம் வந்துங்கிறது தமிழ்நாடு டேட்டா மட்டும்தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் என்ன விவசாயிகளோட எண்ணிக்கையும் விவசாய தொழிலாளர், விவசாயிங்கிறது அவனே சொந்தமாக ஒரு இடத்த குத்தகைக்கோ இல்லை சொந்தமாக இடம் வச்சுருந்து அவங்க பண்ணக்கூடியது தான் விவசாயிகள்னு சொல்கிறோம். இந்த விவசாய தொழிலாளர்கள்னால் குறிப்பிட்ட வேலைகளை மட்டும், விவசாய தொழில்களில் உள்ள அந்த வேலைகளை மட்டும் பார்க்கக்கூடிய ஆட்கள், அவங்கள தான் விவசாய தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாற்று நடுறதுக்கு, தண்ணி பாய்க்கிறதுக்கு அந்த மாதிரி இருப்பாங்கள்ல. அப்படிப்பட்ட 2 பேருடைய எண்ணிக்கையும் கடந்த 10 ஆண்டுகளாக என்ன செய்யுது அப்படின்னா குறைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாய தொழிலாளர்கள் 2001 எவ்வளோ இருந்திருக்காங்க அப்படின்னா 49% பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ 42.1% தான் 2011. தொழிலாளர்கள் வந்து 3,29,00,000 பேர் இருக்காங்க. இது வந்து அந்த விவசாய தொழிலாளர்களை மட்டும் பார்க்குறோம். விவசாய தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க மொத்தம் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 3,29,00,000 ஒரு தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்ட தொழிலாளர்களில் விவசாய தொழில் செய்யக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 96 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த வேளாண்மையில் ஈடுபட்டிருந்த பெண்கள் சதவீதம் பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. 55% பெண்கள் வேளாண்மையில் ஈடுபட்டிருக்காங்க. ஆண்கள்னால் 35% தான். அடுத்ததாக வயது கலவை. இது என்ன அப்படின்னா இந்த 3 வகையாக பிரிக்கிறாங்க. 3 வகையாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் 3 வகையாக வயது அடிப்படையில் பிரிக்கிறாங்க. முதல்ல 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க, அடுத்து 16 to 59 வயசு வரைக்கும் உள்ளவங்க, அடுத்து 60லேருந்து 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க. இதில் பிறரை சார்ந்து வாழக்கூடிய மக்கள்னு யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க, அவங்களும் பெற்றோர்களை அவங்கள நம்பி தான் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடுத்து 60 வயசுக்கு மேற்பட்டவங்களும் யாரோ ஒருத்தரை சார்ந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கள தான் பிறரை சார்ந்து வாழும் மக்கள்னு அந்த 2 கேட்டகரி மக்களையும் சொல்கிறோம். இவன் யாரையும் சாராமல் வாழ்கிறவங்கன்னு சொல்கிறது இந்த 16 to 59 வயது வரைக்கும் உள்ளவங்களை. இது டேட்டா படி பார்க்கும்போது எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 29.5%. இந்த 60+ அப்படிங்கிறது 8%. அப்போது இவங்க 2 பேரும் சேர்த்து பார்க்கும்போது இது கேட்கலாம், பிறரை சார்ந்து வாழும் மக்களுடைய சதவீதம் அப்படின்னா 37.5. ஏன்னா இந்த இதையும் கூட்டி வரக்கூடிய வேல்யூ 29 8 37. மீதி இருக்கக்கூடிய 62.5% 16 to 59 வயது வரைக்கும் உள்ளவங்க. அடுத்து நகரப்பகுதியில் வசிக்கக்கூடிய நகரமயமாதல் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 31.16 தான். ஆனால் தமிழ்நாட்டில் 48.45. இந்த அதிவேக நகரமயமாதல் வளர்ச்சி அப்படின்னா டெல்லி தான் முதல்ல 4.1%, ரெண்டாவதாக வந்து மும்பை 3.1%, மூணாவதாக கொல்கத்தா. டெல்லி தான் இந்த நகரமயமாதலில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அடுத்ததாக கிராமத்தில் வசிக்கிறவங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறாங்க, 68.84. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்மி தான், 51.55 அப்படிங்கிறது தான். கிராமங்கள் இந்தியாவில் அந்த கணக்கெடுப்பின் போது 6,40,867 கிராமங்கள் இருந்திருக்கு. கிராம பஞ்சாயத்துனா 2,50,000 சுமார் தோராயமாக அவ்வளோ பஞ்சாயத்துகள் இருந்திருக்கு. பழங்குடியினர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் 7,94,697 பழங்குடியினர் மக்கள் எண்ணிக்கை. அப்போ 7 லட்சம் தோராயமாக வச்சுக்கோங்கன்னா ஒரு 8 லட்சம் பேர் பழங்குடியினை சார்ந்தவராக இருக்காங்க. அதில் 38 கேட்டகரி பழங்குடியினர் மற்றும்
துணை பழங்குடியினர் குழுக்களாக இருக்காங்க. 38 குழு. அந்த சப்கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னா 38 சப்கேட்டகரியாக அவங்கள பிரிக்கலாம். சமயம் பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி வந்து இந்துக்கள் 79.8%, அப்படின்னா கிட்டத்தட்ட 80% இந்தியாவில் இந்துக்கள் இருக்கிறாங்க. 14% இஸ்லாமியர் இருக்காங்க. 2.3% கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அடுத்ததாக சீக்கியர்கள் 1.72%, பௌத்தர்கள் 0.07%. அப்போ இவங்க தான் குறையா இதில் இந்த லிஸ்ட்டில் குறையா இருக்கிறது. சமணர்கள் 0.37%. இதே தமிழ்நாட்டில் பார்க்கும்போது அதிகமாக 88 இருக்காங்க. இங்கேயாவது 80 இருக்காங்க, இங்கே 88% இந்துக்கள் இருக்காங்க. ஆனால் இங்கே இஸ்லாமியர் 14 இருக்கும்போது இங்கே என்ன இருக்காங்க அப்படின்னா 5.9 இருக்காங்க. இங்கே 2.3 இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இங்கே 6.1 இருக்காங்க. சமணர்களுடைய எண்ணிக்கையும் இங்கேயும் இருக்குது, 0.12% இருக்காங்க. அவங்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 83,000 பேர் சமணர்கள் இருக்காங்க, 83,359. ஸோ இது டேட்டாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 தடவை நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகிடும். ஏன்னா இது 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணும்போது நிறைய நமக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தோம்னா டக்குன்னு ஏதாவது ஒரு நம்பர், இங்கே 943, இங்கே 996, நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். இங்கே ஒரு 4 தான் கம்மி, இங்கே 1000க்கு 4 கம்மி, இங்கே 950க்கு 7 கம்மி, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த 943ங்கிறது இங்கே வருது, எங்கள் குழந்தை பாலின விகிதத்தில் இங்கே வருது, இங்கே அப்போ அதோட கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போ இந்தியாவில் நம்ம எப்பவுமே பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். இப்போ பெண்கள் இது வந்து பாலின சமத்துவம் அப்படிங்கிறதுல அப்போ நம்ம தான் பக்கத்தில் இருக்கும், அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. இதேமாதிரி இந்த குழந்தைகளையும் நம்ம பரவாயில்ல, அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஒரு கால்குலேஷன் வருது அப்படின்னா நம்ம பெட்டர் சைடாக இருப்போம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீசெண்டான டேட்டா இருக்கும். அவங்க அதோட கம்மியாக இருப்பாங்க. லிட்ரஸின்னா நம்ம 80 வந்திருப்போம், அவங்க நம்மளோட கம்மியாக தான் 74 தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 2 விஷயத்தையும் சேர்த்து படிக்கும்போது அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நன்றி.